என்று பெயர் பெற்றையாமோ முதலிய சந்தியா வந்தன கர்மங்களை எல்லாம் முடித்து அசத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் சோத்திரம் கொண்டு தாயிற் சிறந்த கோயில் முல்லை தந்தை வைக்க மந்திரமில்லை என்ற அடிப்படைக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய்ந்தரை வழங்குவது உலகத்தோடு இறந்த ஜீவனுக்கும் இறைவன் வகுத்தறியது அந்த நீதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவர்கள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவன் என் பாய் கலைவாணியை தொழுது ஆகிவிட்டு இந்த அண்ட சராசரத்துக்கெல்லாம் அகில உலகத்துக்கு படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என்பது பிரம்மதேவன் அன்னவனை ஆழத்திலே ஆழத்திலே இந்த ஆழத்திலே ஒரு காலத்திலே அது மூலத்திலே மூலத்திலே என்று சொல்லக்கூடிய எனது தந்தை பிரம்மதேவனுக்கு ஆகிவிட்டு கைலாய சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட வரணியவன் பார்வதியை தொழுது ஆகிவிட்டு பிறகு பார்க்கட சென்று எனது பாட்டர் சீமன் நாராயண தேசத்தின் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல விதமான செல்வங்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமி இப்படி அலைமகள் மலைமகள் கலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் தொலைவிப்பட்டு விடுகின்ற நாரத மகிழ்விக்கு ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்ய விடுகின்றார் என்னுடைய சிரமாகப்படவு ஆயிரத்தி அடிச்சு அடிச்சதே கையை உடைச்சுட்டீங்களா சாபக்கேடு சிரிக்கிறார் அண்ணன் ஏன்னா நாரதனுக்கு தலைதானே வெடிக்கும் உண்மையிலேயே நம்ம மாயகுருமன் பட்டிக்கு
நாளைக்கு வர முடியாத சூழல் காரணம் இந்த கையில் கொஞ்சம் லேசாக எடுத்து உட்காந்து சவுண்டு விலகிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா கிராமத்தில் போட்டோ நடிகரை யாரும் மாறக்கூடாது, அதை குறிப்பாக கேட்டிருக்க நடிகரில் நீங்கள் ஒரு நபர், அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நம்மளை வந்ததே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்திற்கிணங்க வர வேண்டிய சூழல். இருப்பினும் காளியம்முடைய வாசலிலே இருக்கட்டும், நம்ம என்ன வராத மேடையாக இருக்கின்ற பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நடிகனுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அவன் இந்த மண்ணை விரிக்க வேண்டும், வர வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்க பொழுது அதுக்கு தான் நன்றி சபை மூதாட்டியாளராக சொன்னார், நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோசு கேட்பது நன்று, இப்படி நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அந்த நல்லாரோடு இணங்கி இருப்பது நன்று என்று இன்று உங்களை நல்ல எண்ணத்தோடு ஆடி தேடி ஓடி வந்திருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு ஆக இந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமை. கடமையை செய்யும்போது பலனை எதிர்பார்க்க கூடாது. அப்படி கடமைக்கெல்லாம் இருந்தாலும் கண்ணியமான முறையிலே படைத்தல் காத்தல் அளித்தல் என்ற மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி எல்லாம் அவனை தான் விநாயகமூர்த்தி. அப்படிப்பட்ட விநாயகமூர்த்தியை தான் முதற்க மூர்த்தியாக நாம இருக்கின்றோம். அல்லல்வோம் வழிவிளைவோம் அன்னை வயிற்றில் பிறந்தொருளிவோம் போகா துயரம்போம் நல்ல குணபதியும் மாமூரனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை கொண்டக்கால் என்று கணபதியை சித்தை வைத்து கதைக்கு நாயகனான் கந்தம் துதிவாடி என் குரு சண்முகவேல் சிந்தை புரிவாரி மந்தகாரியத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் நமோ நாராயண. சந்தனம் மணக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. இந்த
முடி சூட்டுவோம் நன்மை நடக்கும், நல்லதை எடுத்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை காரணம் யானைக்கு பல நம்பிக்கைகளே, மனிதனுக்கு பல நம்பிக்கைகள் என்பார்கள். அந்த நம்பிக்கையை நம்பிக்கையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்லதொரு வேலைகளே, என உலகத்திலே கலியுக தெய்வம் காற்றும் கடவுளாக இருந்து மாயபுரப்பட்டி மண்ணிலே சீரோடும் சிறப்போடும் கும்பாபிஷேக விழாவை காண இருக்கக்கூடிய என் மாமி அன்னை அபிராமி, அவ்வளவுதான் சிவகாமி என்று சொல்லக்கூடியவள் ஓம் மகாசக்தி காளி. ஏன்னா உலகத்துல தீய சக்தி எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அதுதான் அன்றே சொன்னான், அதர்மம் எங்களிடம் தலைத்து ஓங்குகிறதோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்கு யுக யுகமாக நான் அவதரிப்பேன் என்று பகவத்கீதையிலே என் பாட்டன் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த தத்துவத்தின் கீழ் இன்று அவளுடைய தங்கையாக வீட்டில் இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி எடுத்த அவதாரம் தான் காளியம்மன். இரண்டா ஊருக்கு மந்தையம்மே, மாரியம்மே, காளியம்மே, பேச்சியம்மே, இப்படி தெய்வங்களா இருக்கு. அப்ப யாருதே தெய்வம் இல்ல, எதுதே அவர்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு எல்லாருக்கும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மாமாவா அப்படி யோசனை எல்லாம் நடக்குதுனால என்ன காரணம்? தீயைகள் அழிக்கிறதுக்கு காளியாத்த உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி கீழே அழிச்சா நல்லா பிடித்த தண்டி இங்க வரைக்கும் வீச வச்சிருக்க ஒருத்தன். சரி, கனவா வரைக்கும் வீச அப்படி தொங்க வீச்சிருவ மாதிரி கண்ணன் கரையேன்னு இருப்பேன். சிரிச்சா பல்லு மட்டும்தான் வெள்ளையா தெரியும் நினைச்சான், அதுவும் கருப்பு. ஆமா, சட்டை பார்த்தா அதெல்லாம் கிடையாது, மேலாடா ஆனா வெள்ளைய பூச்சிருப்பேன். காரணம் திருநீர் பக்த மாதிரி பொய் வேஷம் போடுறது. இப்படியும் ஒருத்தன் இருந்தேன். அவன் தான் தரிகாசுரன் ஒருத்தன். இந்த அசுரன் என்ன பண்ணேன், பிரம்மாட்டை நோக்கி கிட்டத்தட்ட மௌன வரதமா இருந்தேன். புதுக்கோட்டை மணக்கோட்டை கட்டின மாதிரி மௌன வரதம் இருந்து எங்க அப்பா பிரம்மாட்ட ஒரு வரம் வாங்கினேன். என்ன வரம்னா, இந்த உலகத்துல எந்த ஜீவனாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை அழிவு வந்தால் 16 வயது நிரம்பிய பருவ மங்கையாக இருக்க வேண்டும். அவள் பிறந்ததிலிருந்து அவர் குமரி பருவம் அடைந்த வரைக்கும் எந்த ஒரு ஆடவன் முகத்தையும் பார்த்திருக்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு கன்னி பெண்ணாக இருந்தவள் மூலமாகத்தான் எனக்கு சாவு வர வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன். நான் கேட்கிறேன், ஒரு அப்பே பிள்ளைய பத்துட்டானா அவன் ஆம்பளை தானே? அந்த ஆம்பளையாகப்பட்டவன் பிள்ளை மகளை பார்க்காம இருக்க முடியுமா? ஆனா இவன் கேட்டதுல எந்த ஒரு ஆம்பளை முகத்தையும் பார்த்திருக்க கூடாது. அப்படி ஒரு குமரி பெண்ணா இருக்கணும், 16 வயது நிரம்பிய பெண்ணாலதான் எனக்கு சாவு அப்படின்னு. ஏன்னா இது யாரும் நடக்க முடியாத காரியம். அப்படி கேட்டு விட்டான். இவர் என்ன பண்ணார், ஏன்னா இறைவனாகப்பட்டவன் வரத்துக்கு இறங்கி கொடுத்துருவேன், கேட்ட ஒருத்த கொடுத்தானே அவனு கொடுத்து விட்டார். கொடுத்ததுல பிரச்சனை. என்னடா பிரச்சனை அப்படின்னா, கொடுத்தாச்சு, இவனுக்கு வரத்தை கொடுத்த உலகத்தை கேட்கணுமே எப்படி? அப்பதான் ஆதிபராசக்தி ஆறு அங்க அத்தா கைலாயத்தை சொல்றாரு, அம்மா இப்படி ஒரு வரத்தை நான் கொடுத்துட்டு பக்தன் கேட்டுட்டான்னு, நீ என்ன செய்யற? பூலோகத்துல குறிஞ்சி நிலத்துல போய் ஒரு நாக ராட்சசி, அதாவது பாதாள ராட்சசி சொல்லுவாங்க, அந்த ராட்சசிக்கு மகளா பிறந்து கர்ப்பம் தரிக்காம மகளாக நேரடி தோற்றமாக அப்படி பிறந்து நீ அந்த வனத்துக்குள்ள 16 ஆண்டுகள் குமரி பெண்ணாக பருவமனது நீ இருக்கணும், என்னை நோக்கி தவம் வரும். 16 வயது நிரம்பிய உடனே நானே வந்து உன்னை திருமணம் பண்றேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. அந்த அடிப்படையில் உன்னை ஆதிபராசக்தி பூலோகத்துக்கு வந்து பாதாள ராட்சசிக்கு மகளாக அவதாரம் செய்து 16 ஆண்டுகள் குமரியாக இருந்து அவதாரம் செய்து வயசுக்கு வந்து குமரி நிறைஞ்சு வைக்கிற வயசு. இப்ப என்னாச்சு, சிவனுக்கும் பார்வதிக்கும் என்ன எடுத்த அவதாரம் தானே. இரவு நடுவி சீவேலையில திருமணம் பாதிச்சாமத்தில். அதனால நம்ம பூரா செலுத்து வாங்கிறோமா, காளி பூசணத்துல பூரா ஜுல்லா டோவி குழு பக்கம் 12 மணிக்கு பூஜை பண்ணுவோம். ஏன்னா அப்பத்தி அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உண்மை இதெல்லாம். அப்ப என்னாச்சு, இந்த காளியாகப்பட்டவளுக்கு இரவு நேரத்தில் திருமணம் பண்றாங்கல்ல, இதுவளுக்கு அழிவு ஏற்படுத்தணும்ல. ஏன்னா நாரதன் கழகம் நன்மையில் முடியும். அப்ப நான் தான் அவதாரம் போய் என்ன பண்ணேன், அந்த தரியாசுரட்ட போய் சொல்றேன், டே உன் ஊர்ல உன் எல்லையில உன் நாட்டுக்குள்ளேயே வயதுக்கு வந்தா இதுவரைக்கும் ஆம்பளை முகம் பார்க்காத நீ கேட்ட இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பேரழகி இருக்கிறான். அவனை ஒருத்தையும் யாரோ ஒருத்தையும் ஜடாமுடி ஓட்டவேன் ஒரு மூட்டை முடிச்சோட வரானா அங்க வடக்கிறது ஒருத்தையும் கல்யாணம் பண்றதுக்கு. எப்படியாவது அவளை விடக்கூடாதா, வெறும் பேரழகிட அவளை போய் தூக்கி வந்து நீ கல்யாணம் பண்ணான்னு சொல்லி கொடுக்க வச்சாச்சு. டிவி வச்சுட்டீங்களா, 10 வச்சு
அப்பத்தே அவங்களை விட்டியா ஆஹா இப்படிப்பட்ட பொம்பளை விடக்கூடாதா அப்படி நேரடியாக புரிஜீவனத்தில் வந்து பார்த்தா அப்படியே சுளிக்கிறா ஆத்த ஆதிபராசக்தி பாடி இவ அழகுல பேரழகுல மயங்கி நின்று பெண்ணே நான் தான் உன்னை கட்டினா திருமணம் பண்ணி ஆகணும் வேற எவனும் உன்னை திருமணம் பண்ண கூடாது எவனோ ஒருத்தர் வரேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டு நிக்க கிட்ட நெருங்க அவனுக்கு சார்பு நெருங்கிறது அவனுக்கு தெரியாது அப்பதான் சொன்னா சரிப்பா தரிகாசரா நீ வாங்கின வர உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காங்க இவன் பொம்பளை காமத்துக்கு கண்ணு இல்லையில காம வயப்பட்டவனுக்கு ஏது கண்ணு அப்படியே பொம்பளை முகத்துல நெருங்கி போயிட்டே இருக்கான் கிடைக்கல அப்பதான் எடுத்த அப்படியே உக்கிரகாளி அவதாரம் எடுத்து நீ கேட்ட வரம் என்ன இப்பொழுது பாராட்டு சொல்லும் பொழுதே ஆம்பளை முகம் பார்க்காத 16 வயது குமரியாளர் எனக்கு அழிவுண்டை அவதான்டா நான் சொல்லி அன்று அவனை தலையை பெய்து மாலையாக போட்டா காத்தா காளி அப்பேற்பட்ட தீய சக்தியை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்தவள் இந்த மகாசக்தி காளியம்மன் அப்பேற்பட்ட காளியம்மன் நமது மாயன் குருமன்பட்டி மண்ணிலே வரலாறு வைக்கக்கூடியவள் அதுவும் அற்புதமான ஒரு மகா கும்பாபிஷேகத்தை காணப்பட்டிருக்கிறார் அப்பேற்பட்ட தாவி தெய்வம் இந்த உலகத்திலே நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களை தீர்த்து வைத்து நம்ம எல்லாம் காக்கக்கூடியவள் ஓம் மகாசக்தி காளியம்மனை தொழுது ரகத்தை ஆரம்பித்தோம் தீர்ப்பவளே நல்லவளே திண்மையம்மா பாடியிடும் போதிலே ஓடி வரும் காளியம்மா மணி போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா மாயன் குருமன்பட்டி காளியம்மன் பேசிக்கிற வாங்க இல்ல அவருக்கு ஏதோ பிடிக்காம எந்திரிச்சு போற மாதிரி தெரியுது இல்ல எனக்கு அப்படிதான் தெரியுது இல்ல முதல் சாமி போட்டு போகும்போது உட்கார்ந்து வாங்க 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 ஏன் இப்ப கோபப்படுறீங்க சொல்லுங்க நீங்க சொல்றதுனால மாமாவுக்காக சரி என்ன என்ன நல்லா பாடிட்டு இருக்கீங்க ஏன் திடீர்னு பாட்டுல தீய வச்சு விட்டீங்க பாட்டுல தீய வச்சு விட்டாங்க அவரான சரி இந்த பாட்டுல நான் தீய வச்சு விட்டீங்க உங்களை நான் வணங்கி கேட்டுக்கிறேன் சரியா என்னங்க சரியா ஒரு பெட்டிக்காரு பாடலாம் சரியா ஒரு பப்புன்னு பாடலாம் சரி அட தாளக்காரி சித்தம் கூட பாடலாம்ங்க நீங்க என்ன காரணத்துக்கு இந்த லவ் பாட்டு தேவையில்லாம பண்ணீங்க லவ் பாட்டு பாடலாம் சரியா லவ் பாட்டு நானாயா பாடுறேன் என் தம்பி ராமமூர்த்தி முன்ன பார்த்ததுக்கு ரொம்ப வளர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு உங்க வாக்கியத்தை கேட்டு நல்லா இருக்கு அற்புதமா இருக்கு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் அவர் நான் பாடுற உடனே இந்த ராகத்தை அப்படி வாட்சி காட்டுறாரு வாட்சி காட்டும்போது தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஏதோ உங்களை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிறோம்ல அதானே உண்மை பாடுவான் ஆக ராகத்தை தொட்டி காட்டின உடனே அதை பாட வேண்டிய சூழல் வந்துருச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே மாதா பிதா சுருதி மாதா நயம் பிதா பாடுற வாசலுக்காக பாடுவீங்க இப்ப பாட்டு போற சக்தி எங்களுக்கு துறையும் உண்டு சொல்லலாமா எங்களுக்கு துறைகள் உண்டு ஆதரி நாளைக்கு சொல்லலாமா எங்களுக்கு துறையும் உண்டு ஆதரி நாளைக்கு சொல்லலாமா என் தாயில் இருக்க உங்களுக்கு சொல்லாக வாழலாமா ஆடி மகமாய் கருமாய் அபுதாபியில் பாடியது கேட்கவில்லையா செல்வங்கள் நட்புகள் உதவிகள் மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயில் நிம்மதியும் தேவையல்லவா
தருவாரி தீர்வோமி அருளேனம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உள்ளதன் குழந்தையினை ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தையை ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி குழந்தையை ஆதரி காரணம் வடிவீத கதைக்கு ஆலேகனும் சரணங்களில் அவள் மனம் தூங்கணும் எங்களுக்கு உண்மைகள் உண்டு ஆரம்பி சொல்லலாமா அடியின் தாய்மை இருக்க செல்ல மகள் வாழலாமா நன்றி. தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த இடமும் முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இடத்தை கடந்திருக்கின்றோம். குறிஞ்சி என்று சொன்னாலே குழுகுழுப்பாலை இடம். இந்த குழுகுழுப்பாலை இடத்திலே அற்புதமான முறையில் புகழ் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வீட்டிலிருந்து ஆட்சித்து கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்வு என்பது நிச்சயமாக நிர்ணயிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே எல்லாம் இரண்டரை கலந்ததுதான் இல்லற வாழ்க்கை. அப்படி இரண்டரை கலந்த இல்லற வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் இரவு பகல் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் இப்படி எல்லாம் இரண்டரை கலந்த இந்த உலகத்திலே வாழும் ஜீவனைக்கெல்லாம் பிறப்புக்கள் எல்லாம் உயிர்க்கும் வாழ வேண்டும். பாரிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாழ்கிறது என்று சொன்னால் வள்ளலார். உலகத்துல ஒரு பயிர் வாடி போச்சுனா கூட மனசு கருகிச்சான். யாரு? நம்ம சுகாச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி இப்படி பகல் 12 மணியான பசித்தவர்களுக்கான உணவுடன் சொல்லி கடலூர் மாவட்டத்தில் வடலூர்ல ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் ஏற்றி வைத்த அந்த தீபஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று அவர் ஏற்றி வைத்த நெருப்பு இன்றளவும் நெருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி எரிந்து எத்தனை பேர்களுக்கு பசியார உணவளித்துக் கொள்ளக்கூடிய அந்த உத்தமர் வாழ்ந்த இன்னும் புண்ணியமான பூமியிலே அப்படி ஒரு பயிர் வாடனா கூட கருகினா கூட மனசு கருகிச்சான். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்மால் கொடுக்குற இடத்த பூரா வச்சு புல்டோசரை விட்டு அடிச்சு கட்டிவிட்டு அப்படியே பூரா நல்லா நெல் விளையிற பூரா கல்லை மூடி பிளாட் போட்டு விட்டு வீடம் கட்டிவிட்டு அதுக்கு பேர் வைக்கிறேன் பாரு வள்ளலார் நகர்.
எப்படி இருக்கு நம்ம நாடு? நல்லா இருக்கும்ல? என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன பண்ற, எல்லாத்தையும் கோடி பணம் காசு இருக்கும், நகை நட்டு இருக்கும், நல்ல வீடு நிறைய பெட்டி படுக்கையெல்லாம் அம்முட்டும் பணத்தை புட்டி வைப்பீங்க. இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த உலகத்துல சோறு கிடைக்குமா தெரியாது நமக்கெல்லாம். அப்படித்தான் விவசாயம் கூட அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம நாடு மாதிரி மாயக்குருவம்பட்டி இந்த பகுதி வாழ் மக்கள் மாதிரி ஓரளவு நம்மகிட்ட ஆரம்பிச்சாங்க இல்லையா, 58 கிராம கால்வாய் திட்டம், அது மாதிரி ஆரம்பிச்சதுனாலே இன்னைக்கு ஓரளவு விவசாயியை தாங்கி நின்று நம்ம உசிலம்பட்டி பகுதி ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஏன்னா ஜீவகாரணம்ன்றது மாதிரி ஜீவகாரணம்னா ஒரு கொலை செய்யாது இருக்க வேண்டும், ஒரு பிற உயிர்களை கொல்லப்படாது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு காவிரி எல்லா இடத்துலையும் கை கொடுக்கும் நினைக்காத சூழ்நிலையும் அது உருவாகிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட என்றைக்குமே முப்போம் விளைந்த பூமியாக இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்குங்க. எத்தனை மத ஆடைக்கு கூட கம்பிக்கிட்டே இருக்கோம், எந்த சூழ்நிலையாவது ஒன்று. இப்படியெல்லாம் இது வளமாக இருந்து ஒரு விவசாயத்துக்கு, ஏன்னா ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம். விவசாயம் இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சோத்துக்கு அரைச்சு என்ன செய்யணும்? விவசாயிகளாக பண்றேன் சோத்துக்கு நாமெல்லாம் அவன் என்ன தள்ளாட போடுவோம் தின்னாட போடுவோம் தெரியாது. இருப்பினும் இருப்பதை கொண்டு நாம் சிறப்போடு செயல்படுவது. நாடு நகரங்களை நாட்டி போட்டு வைத்து இந்த நாட்டுக்கு வருகை சேர்த்த நாயகனை போட்டி வழங்கி பாடுவோம். இந்த காரணத்தாலே நந்தி கபலிகளின் நாயகனை நீ வாக நகரவிடும் காவேரி காவலனை நீ வாக தஞ்சமென வருவோர்க்கு தந்தம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாக. பெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கு மக்களுக்கோர் விண்ணுயிர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீவாக. தஞ்சை பெரிய கோயில் பழிநாடு வாழ்வே, தஞ்சை பெரிய கோயில் பழிநாடு வாழ்வே, தஞ்சை பெரிய கோயில் பழிநாடு வாழ்வே, அரவணைக்கு தமிழ் போல இணையோடு வாழ்வே, அரவணைக்கு தமிழ் போல இணைந்து வாழ்வே, தஞ்சை பெரிய கோயில் பழிநாடு வாழ்வே. கோடி 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 நாட்டினார் முடி சூடி புலி பறிக்க கொடி நாட்டினார் தோன்று இடங்களித்த முகல் நாட்டினார் தோன்று இடங்களித்த நாட்டினார் தோன்று இடங்களித்த முகல் நாட்டினார் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினார் சோழர் வழிகாட்டினார்.
கூடங்கள் உருவாக்கினார் வணங்கின ஆலயம் உருவாக்கினார் தந்தை பெரிய கோவில் பள்ளாசி வாகனி ஆடிய தமிழ் போல ஆடிய தமிழ் போல தந்தை பெரிய கோவில் பள்ளாசி நாடு போற்றக்கூடிய நாயகனை நாடிலிருந்து சுற்று வரக்கூடிய நாடுதான் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் இழந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்றார்கள் என உலகத்துல சரிங்க பாடுவோம் 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 கண்டிப்பான முறையில் பாடுவோம் பாடுவோம் இருக்கலாம் இருக்கலாம். ஆமா ஆமா கதையும் கதை சார்ந்த விஷயங்களாக பாடலை பாராட்டக்கூடிய வகையில் அன்பளிப்பு கொடுத்து பொறுமை சேர்த்து அன்பு என்னார் ராட்டிபத்தை சேர்ந்த முருகன் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு இடையே சிறந்த அந்த வணக்கங்கள் நன்றி. என்னாலும் பொன்னாள என பெருமாளும் நல்ல பெருமாள் திருநாளும் நல்ல திருநாள் என்பார்கள். அப்படி பெருமாளுடைய தங்கையுடைய காளியமுடைய திருநாளை நாமெல்லாம் சுமூகமாக நடத்தி காட்டி நல்வழி நிறுத்த வேண்டும் என்றால் பசித்தவனுக்கு தேவை உணவு, நோய்க்கு தேவை மருந்து. அதான உண்மை. பசிக்கும் போது சோறு ஓட்டணும், பசிக்கும் போது பழைய கறியை ஊற்றினாலும் அது அமிர்தமா இருக்கும். பசி எடுக்காம மப்படிச்சு போய் கிடக்கும்போது என்னது பிரியாணியை போட்டாலும் வேணாம்னு போயிடுவாங்க. அது மாதிரி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னா இதை குழுக்களையும் வச்சுக்க அது சுத்தப்படாது, சரிப்பட்டு வராது. அதனால கேட்பதை கொடுத்துருவோம். அப்படின்ற காலத்தினால தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று இந்த உலகத்திற்காக நன்னெறி ஒழுக்கத்தோடு வாழ்ந்த மகான் தெய்வீக திருமுகங்களை பாடலும் அன்பு கட்டளைக்கிறேன். ஏதோ பாடம் அப்படியே போய் உண்மை சொன்ன ஒரு துறவி பல நன்மை செய்த தனி பிறவி மன்னவரில் தலை சிறந்த பசும்பொன் மகளின் அரு சுரக்கும் கண்ணிரண்டில் அருள் இருக்கும் உங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் கன்னி தமிழ்நாட்டினிலே மன்னவரின் பெயர் இருக்கும். கன்னி தமிழ்நாட்டிலே அந்த மன்னவனின் பெயர் இருக்கும். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. உண்மை உண்மை சொன்ன ஒரு துறவி பல நன்மை செய்த தனிப்பிறவி மன்னவரை தலை சிறந்த பசுமன் மகள் அருள் சுரக்கும் கண்ணிரண்டில் அருள் இருக்கும் உண்மை எண்ணமெல்லாம் எழுதியிருக்கும் கண்ணிரண்டில் அருள் இருக்கும் கண்ணிரண்டில் அருள் இருக்கும் உங்கள் எண்ணமெல்லாம் எழுதியிருக்கும் கண்ணி தமிழ்நாட்டிலே இந்த மன்னவர் பேர் இருக்கும். இந்த கண்ணி தமிழ்நாட்டிலே அந்த மன்னவர் பேர் இருக்கும். உண்மை சொன்ன ஒரு பிறவி இளமை என்னும் உயர்ப்புறவி கண்ணிந்த மறை இருக்கும் பாசம் கொண்டிருந்த ஒளி இருக்கும்.
உழைத்தாரே வீட்டையும் நான் மறந்தாரே ஏட்டினே புகழிருக்கு இன்னவரா மன்னவரே இல்லாத எண்ணங்களே எட்டு திசை போற்றுகின்ற உத்தமராய் வாழ்ந்து வந்தார் உக்கிரவாதி பெற்றெடுத்த அந்த உத்தமர ஒரு பிள்ளை உக்கிரவாதி பெற்றெடுத்த அந்த உத்தமையா ஒரு பிறவி உக்கிரவாதி பெற்றெடுத்த அந்த உத்தமர ஒரு பிள்ளை சத்தியத்தை துதித்த செல்லும் பிள்ளை அம்மாடி சத்தியத்தை இங்கே வந்துதித்த செல்லும் பிள்ளை உண்மை சொன்ன ஒரு பிறவி பிறன்மை என்னும் உயிர் துறவி அருளிருக்கும் உங்கள் இல்லமெல்லாம் இருக்கும் மன்னாசை மறந்தாரே பெண்ணாசை துறந்தாரே பெண்ணாசை இல்லாத இத்தனையோ இத்தனை நீரே உத்தமராய் உதித்தாரே தேசத்திற்கு பாடுபட்டே அந்த தெய்வீக தேவனே தேசத்திற்கு பாடுபட்ட அந்த தெய்வீக தேவனே கண்கள வாழ்ந்து வந்தார் இந்த தேசிய உதை வீரம் கண்கள வாழ்ந்து வந்தார் உண்மை சொன்ன ஒரு துறவி நன்மை என்ன உயிர் துறவி பொன்மகளில் அரும் சூரத்தும் பொன்மகளில் அரும் சூரத்தும் தெய்வீக திருமுகங்களை பாடிவிட்டு ஏடா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா கதையும் கதை சார்ந்த விஷயங்களாக இருக்கும்போது ஏன்னா கதைக்கு கால் உண்டா இல்லை உங்க அப்பனுக்கு வாழ் உண்டாகும் யாரும் கூடாது. ஏன்னா பணம் நினைச்சா பத்தும் செய்யும். பணம் இருக்கே பணம் பத்தும் செய்யும். பணம் படும் பாதாள வரைக்கும் காசு இருந்தா தண்டா தம்பி அதை நாடு மதிக்கும். அது இல்லாதவனை கலந்து கூட இட்டி உதைக்கும். என்ன பார்த்து சொல்லுவாங்க ஏப்பா என்ன காசு உங்க மரத்திலே கிடைக்குது அதானே என்ன அதான் உண்மை அதான் உண்மை. காசு மரத்துல தான் கேட்கணும் கேட்டாச்சு ஆமணம் அடிச்சு சொல்லணும். காசு இருந்தது பணம் இருக்கே பணம் ரூபா தாள் அது காகிதம் தானே. காகிதம் எங்கிருந்து வருவது? மரக்கூழ். மரத்தில் இருக்கக்கூடிய அரைச்சதை கூழாக்கித்தான் என் காகிதமே செய்கிறேன். அப்போ அந்த மரக்கூழ்ந்து வரும்பொழுது அந்த பணத்தில் கேட்குற என்ன கேள்வி கேட்டேன். காசு நான் மரத்தில் கேட்டு அவன் மரத்துல தானே வருது. அதை புரிஞ்சுக்கிறாம கேட்கிற கேள்வி சொல்லுக்குள்ள சூட்சமா அதை புரிஞ்சுக்கிட்டா சேர்த்தேன். அப்ப காசு இருந்தா தானே நானும் இருக்குன்னு சொன்னானே. அப்ப அதே தானே காசை முன்னுக்கு வச்சேன். கடவுளை பிடிக்காது காசே தான் கடவுள் தான். காசே தான் கடவுள்
தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் மனமே அது கைப்பற்ற நினைக்கிற மனமே கைக்கு கை மாறும் மனமே உன் கைப்பற்ற நினைக்கிற மனமே நீ கேடு போது வருவதோ கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கடவுளுக்கு மேலே பழமை திருநாள் அவனும் திருநல் கொண்டாவி கடவுளுக்கு மேலே பழமை திருநாள் அவனும் திருடனும் கொண்டாவி கடவுளுக்கு மேலே சேவல் செய்வான் அவனும் குருடனும் கொண்டாவி வரவுக்கு மேலே செல்வல் செய்வான் அவனும் உண்டாகும் அது கர்மமடா காசியா கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா எடுத்தவன் வைப்பான் முகத்தவன் வைப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே எடுத்தவன் வைப்பான் அடுத்தவன் குளிப்பான் அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே எடுத்தவன் சிரிப்பதும் அடுத்தவன் அழுவது பார்த்தவன் பொருந்தனில்லானே கொடுத்தவன் அழுவதும் அறிந்தவன் சிரிப்பதும் பார்த்தவன் அந்த நிலையிலானே பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம் என்னவா பணம் என்னவா பணம் குணம் தானா நிரந்தரம் அப்படின்ற உலகத்தை நல்ல விஷயத்தை பாருங்க. ஏன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வழுத்தவன் இலட்சிய குணமே பாதையில விட்டு போயிட்டே இருப்பேன். இதே பணம் ஏன்னா நந்த வளர்த்தி ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தூண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று உலகத்துடைய சமநிலை அந்த சமனை ஏற்படுத்துவதற்கு ஏன்னா உயர்ந்த இடத்துல பார்க்கும்போது உலகம் நம்ம பார்த்து என்ன செய்யும் எல்லாமே நகைக்கையும் சிறுக்கையும் வைக்க ஆனா இருக்கிற தன்மையை பொறுத்து தானே இந்த உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் என்னை மறைந்து கூட மிதிக்கும் உயர்ந்த
இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொண்டு நினைத்து வந்தால் கூட மதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொண்டு நினைத்து வந்தால் கூட மதிக்கும் மதியாத தலைவாச இருக்காதே மாதம் உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் களத்தில் இருக்கும் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது என்ன சாமி கட்டிக்கிட்டு 2 பேரும் நான் கையை காட்டினீங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் 2 கொண்டாட்டி கட்ட சொல்றேன்னு கேட்கிறாரு கேட்கலாமா? நானே நைச்சிக்கு பிரம்மச்சாரி ஒரு கட்ட தாலியை கட்ட கட்டி 2 அப்படின்றாரு. அப்ப 2 கொண்டாட்டி கட்டவங்களுக்கு யோக்கியம் மாதிரி யோக்கியம் வரை ஜெபத்துக்குள்ள வேண்டும். பொண்ணு பார்த்துட்டு இருக்கா அவருக்கு கல்யாணம் இல்லையா? நீ என்ன கல்யாணம் இல்லையில? இல்லங்க. இது 60 கல்யாணமா? என்ன உண்மையிலேயே 2 வேணும் அப்படின்னா வாழ்க்கை என்பதெல்லாம் புரிஞ்சு பாருங்க. இந்த உடல் நீங்க என்ன 1000 தத்துவம் சொல்லலாம், அதான் எனக்கு ஒத்து வராது. ஒரே தத்துவங்க. இந்த உடம்பு பார்த்தீங்களா, இந்த உடம்புன்றத பூட்டணும். இது ஒரு வண்டி. இந்த வண்டியில உடம்பு பூட்டணும்னா ஆன்மா பத்தியா, ஆன்மான்ற அந்த உயிர் இருக்கணும். அந்த ஆன்மா அப்படின்றது உயிர் எல்லாரும் வெளியே தெரியும். ஆனா ஆன்மாவுக்கு மேல போறது யாருக்குமே தெரியாது. இந்த பூட்டினாத்தே அந்த வண்டின்ற வாழ்க்கையை முதல்ல ஓடும். அப்ப அந்த உடம்பு கொண்டு போறதுக்கு அந்த 8 சக்கரம் தேவைப்படுது. நீங்க வாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்க, நீங்க போங்க. அதை 2 மூன்று சிறியல் என்றால் இந்த வண்டி ஓடும். போட யாரோடு உறவாட வேண்டும், உயர்வோடும் நாமோடும் உறவு வழிவது அது சிறுமையோடு யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தவன் சொன்னது அதில் ஆட்டம் உள்ளது. பரமசிவன் கருத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் கருடன் சொன்னது ஆதியில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது ஆதியில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது ஆதியில் அர்த்தம் உள்ளது. பொருத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்க. நமோ நாராயண ஆரம்பம் என்ன சொல்லக்கூடிய ஆத்மக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்திற்கு பொருளை ஆராய்ந்து ஆரோசோ என்று அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார். பாடும் கைந்தவி சொல்லி என்ன ஒரு சாரீர வளம். ஆமா உள்ளதை கேட்குது. ஆமா இந்த காரணத்தை மேற்கொள்வது ஏன்னா பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடமாடும். ஆடக்கூடிய மயிலுக்கு கண்டிப்பான முறையில் பாட தெரியாது. என்ன காரணம்? கொக்கர சொருபதியா பார்ப்பதற்கு
கண்ணங்கரையில் இருக்கும் குயில் கொஞ்சம் இன்னர் மட்டும் வைங்க, இன்னர் மட்டும் வைங்க. பாத்தீங்களா குயிலா பூங்குறாங்க சொன்னாங்க இல்லையா? சொன்னா ஆமா அவர் வைத்திருக்காருல்ல. அற்புதமான முறையிலே கானம் பாடிக்கொண்டிருக்கிறார். காக்கா கரைவா கறந்துன்னு அற்புதமான தமிழிலே வந்து பலவிதமான இலக்கண ரீதியா பேசணும் அப்படின்னா இந்த இலக்கணத்திலே ரொம்ப கவிதை பண்பாடோடு காரியத்தை படிச்சு காரியமா கச்சிதமா முடிச்சதுல பெரிய ஆள் ஒருத்தர் அடுத்த கவி காலமேக இருட்டல முடிஞ்சல் பாடுறது பயங்கரமான சம்பந்தமே இருக்காது. சம்பந்தம்லாம் பாடிட்டு இருப்பாரு. இப்ப நான் பாடுறேன்னா காக்கை கா காகூகை கூஹாக்கை காக்கை கோக்கு காக்கைக்கு கொக்க கைக்கு காக்கைக்கு கைக்கு காகா என்ன என்ன உனக்கு புரிஞ்சு ஏன்னா காக்கா கூக்கா கீக்காட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அது பாடி இருப்பேன். சம்மந்தமே இருக்காதுன்னா என்ன சம்மந்தம்ன்றது நினைத்து பாடலாம். காக்கைக்கா காகூகை கூஹாக்கை காகாக்கை கோக்கு காக்கைக்கு கொக்க கைக்கு காக்கைக்கு கைக்கை காகா. காக்கா இருக்கு இல்லையா காகம், குயில் இருக்கு பாத்தீங்களா? குயில் ஆகப்பட்டதுக்கும் காகமாகப்பட்டதுக்கும் ஒரு சம்மந்தப்படுத்திருக்காங்க. ரெண்டு சம்மந்தம் இருக்கும். அது விவரமா தெரிஞ்சாலுக்கு தெரியும். இந்த காகம் என்ன பண்ணும், தன்னுடைய இனப்பெருக்கத்தை அடையக்கூடிய தன்மை அங்க இருக்கும். இந்த கூகைன்றது குயில் இருக்கு பாருங்க, குயிலுக்கு முட்டைய அடைகாத்து குஞ்சு பொறிக்கக்கூடிய தன்மை கிடையாது. என்ன பண்ணும் தெரியா? இந்த குயில் என்ன பண்ணும், கூகைனா குயில் இது என்ன பண்ணி போயிட்டு போய் தன்னுடைய முட்டையை கொண்டு போய் காக்கா கூட்டில் வந்து இட்டுட்டு வந்துடும். ஏன்னா பார்க்கறதுக்கும் குயில் முட்டை காக்கா முட்டை நீள் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது காக்கா இருக்காருங்க, அது காக்காக்கு ஏன் அந்த புத்தினா அதுக்கு ஒரு மந்த புத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. மந்த புத்தி சொன்னாலும் அதை தெளிவாக அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா காக்கை நோக்கரையும் கொக்கு தொப்பு விடாங்க. கொக்குக்கு பார்த்தீங்களா ஒத்த காலம் நின்றுக்கிட்டே இருக்கேன், தொப்புன்னு ஏதாவது விழுந்து படக்கு பறந்து வரும். ஆனால் காக்கையில் கல் எடுக்கும்போது விழுந்து பறந்துடும். அது நோக்கத்தை அறிஞ்சு போயிடும். பார்க்கறது இல்லையா? சரி இனப்பெருக்க தானே அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு படக்குன்னு இது அதோடைய முட்டையும் சேர்த்துக்கிட்டு அழகாத்துக்கிட்டே வரும். ஆனால் பொறிச்சதுக்கு பின்னால்தான் தெளிவாக தெரியும் இது கொஞ்சம் காக்கான்னு கரையும், அது கொஞ்சம் கூன்னு கத்த ஆரம்பிக்குது. அப்ப இந்த காக்கான்னு கரைகிறதுக்கு கூங்குறதுக்கு வித்தியாசம். அப்பதான் இனம் பிடிச்சு விட்டுருங்க. வா இது நம்ம கூட்டம், நீ ஒரு அடுத்த கூட்டம் ஒதுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பறந்து போயிடுவான். அதைத்தான் ரெண்டு பிறப்பிலை உண்டு தாண்டாடுறதுக்கு எடுத்துக்காட்டுக்காக காலமை பிள்ளைங்க கவிபாடி இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது. இந்த கூகைன்றதுக்கு இன்னொரு இடத்துக்கு கூகைன்னா ஆந்த இருக்கு பார்த்தீங்களா? பகல்ல ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா? அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பிளாக் பேரல் சரக்குல இருக்குமே அந்த ஆமா 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 அது என்ன மொழி பேசுறாரு பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காண விடுறான் பாருங்க. பிளாக் பேரலா பேரல்னா என்ன? அண்டா, கருப்பு அண்டா ஊத்திட்டு வராங்க. அதை பத்தில சொல்றாரு பேரலா பேரல் பிஆர் வரும் இல்லையா? சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் என்னன்னா பெரிய திறமை கொண்டத இந்த கூகை இருக்கு பாரு ஆந்தை. இரவுல கண்ணு தெரியும், பகல்ல கண்ணு தெரியாது. ஆனா ராத்திரில எந்த பறவை இந்த ஆந்தை அடிச்சுவிடும். ஆந்த ராத்திரில எவ்வளவு பெரிய பெரிய பறவை கூட ஆந்தை அடிச்சுவிடும். ஆனா பகல்ல காக்கா அதை அடிச்சுவிடும். இது தாண்டா ரெண்டுக்கு சம்பந்தம் அப்படி சொல்லி இனப்பெருக்கத்து கூட கவிபாடுகள் காலநிலைப்படுவோம். அப்படி இரட்ட முதல் கவிபாடு மாதிரி இவங்களும் பாடிட்டாங்க. ஆளுநர் சொல் என்று அருமையான காலம். இவங்களுடைய குரல் ஓசையை பார்க்கும்போது எப்படியெல்லாம் பாடணும் பாடிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இனிமையான மாதரிய மாதரசி இன்புட்டு வழங்கக்கூடிய இந்த தருணத்திலே இவருடைய குரல் ஓசையை எப்படி பார்க்கலாம்? ஆயிரம் மலர்களே மலருங்கள், ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுதகீதம் பாடுங்கள்.
நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் தேய்ந்து வளரலாம் வானிலை தீனிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம் வானிலை தேனிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம் மனதில் வீர கவிதை கோடு மாறுமோ ராகங்கள் நூறு ஆயிரம் மலர்களே மலர்கள் கோடையில் மழை வரும் வசந்த காலமாறலாம் கோடையில் மழை வரும் வசந்த காலம் மலரலாம் கோடையில் மழை வரும் வசந்த காலமாறலாம் எழுதி செயலில் கைகள் மாறுமோ காலதேவ சொல்லும் பூர்வதேவ பந்தம் யாரோ யாரோ யாசேத்தரோ ஆயிரம் மலர்களே மலர்கள் பூமியில் மேகங்கள் மூடியாடும் யோகமே பூமியில் மேகங்கள் மூடியாடும் மேகமே பூமியில் மேகங்கள் மூடியாடும் யோகமே மழையின் மீது ரவி உணாவும் நேரமே தாழாத உள்ளும் தாயாத நெஞ்சும் தாளாட்டு பாராவை தாயாகுமோ ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுதகீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காலதேவன் தாவியோ நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் நன்றி 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 வளர்ந்து கொள்ளக்கூடிய வெளிச்சீர்கள் ஏன்னா காலையில் வளரும் தாமரைப்பூ அந்தி கருக்களில் வளரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் மல்லிப்பூ இவள் என்றும் மலர்க்கும் முல்லைப்பூ என்று மன்னன் பாடியது கவிஞர் பாடியது மூன்று இவள் 15 ஆண்டுகளுக்கு வரை பூக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி பூவாக இருக்கிறார் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூவாக இருக்கக்கூடிய என் அன்பு உள்ளத்திற்காக வெகு சீக்கிரமாக சந்திப்பு சற்று நேரத்துக்காக சிந்திக்க வைக்க வேண்டும் என்னுடைய அன்பு அண்ணன் அவர் அதுக்காகவே ராட்டி விட்டு வருவார் தாய்ப்பாடல் ஒன்று அன்புக்காக இதோ அன்பு கட்டளிக்கிறேன் அவர் அதுக்கு முன்னால் உட்காந்து முடிக்க போறேன் தெரிஞ்சு வந்துட்டாங்க அம்மா 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 பத்து மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாராத்தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாய சும்மா எறும்பு கண்டாம துசுதுபு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம
பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓம் தியாகத்துக்கு முன்னால அந்த தெய்வம் எல்லாம் சும்மா தானி இல்லைனா ஆளிருக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை போதச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ நீ ஓமகத்தில் நான் பிறக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா இங்கெடுத்து மாறிலையோ அம்மா தோளிலையோ நான் உலக ஏன கட்டி காட்டிலையோ அம்மா வேட்டிலையோ வெற்றி வேர் வெளித்த சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீராயே பூமி என்னைக்குமே நீராயே பூமி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்களா அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா பூச்சப்பட்டி தாய் பாடலை பாராட்டக்கூடிய பூச்சப்பட்டி வார்டு மெம்பர் அவர்களுடைய சார்பாக 101 அன்பளிப்பு என்ன பணம் தாங்கடா கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்கு மேசேனமில்லை கோயில் கதவடைச்சா சாவி ரோங்க போறதில்லை கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை தாயின் மடியிலதா என்னைக்கு விரும்பவில்லை ஏன் தாய் மனசு அம்மா ஏன் தாய் மனசு வெள்ள அதை நான் வளர்ந்த முள்ள ஏன் தாயாலே துள்ள ஒரு காலத்திலும் இல்லை அண்ணமே அண்ணமே அன்னை சொல் நேரமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை உதடியே ஏ சொந்தந்தா தாயை விட்டு புகழியே தாய் மனசு தந்தோ நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம் என்று மாறாத சொந்தம் வீரங்கையை வீசி கொண்டு வீரகு சுமந்து விட்டு வீரங்கையை வீசி கொண்டு வீரகு சுமந்து விட்டு வீரவா பகலா தினனியும் உழைச்சதோ சருகு பொறுக்கி வந்து சாத வடிச்சு தந்து பசியே தெரியா மகனாய் வளர்த்ததோ எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டில தாய் அவளை போல் யாரு இந்த ஊரில தியாகி யாரு 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 இல்ல போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாட அவள்தான் கோவில் அவள்தான் சாமி தொப்புள் கொடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டி ஆராத்தி தொப்புள் கொடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டி ஆராத்தி மூணு முத்தமிட்டு மூச்சு காத்து வந்து போட்டு மூணு முத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீராடு சொல்லி தெரியுமா ஓமா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா கோடி சொன்னது தொட்டி கட்டியாரா சோறு
வச்சையம்மா பெத்தவளை நீராயே போயிடம்மா பெத்தவளை நீராயே போயிடம்மா பெத்தவளை நீராயே போயிடம்மா அந்த தியாகத்துக்கு தெய்வமா நிகழாகுமா கோடி சொந்தம் வந்து கோட்டி கட்டி ஆராட்டி காலத்துக்கு வறுமையிலே கரங்கி நின்னதுனா கசேரவே கனவுடையதோடு ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாமல் நீ மறுக்கலாம் சுமதாங்கி கைலம் போல யோசனையை தாங்கிக்கிட்ட சோதனைய சுமந்து போகப்பட்ட சுமதாங்கி கைலம் போல யோசனையை தாங்கிக்கிட்ட சோதனையும் நீராடி காத்துக்கிட்ட காலத்துக்கு அப்பெண்ணோட சரிசமம் பாடுபட்டேன் காலத்துக்கு அப்பெண்ணோட சரிசமம் பாடுபட்டேன் கண்ணு பூத்து எனக்காக துன்பப்பட்டேன் கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்டேன் வட்டி கேடு வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா திக்கி வாங்கியிருந்தா அடைச்சி தீருமம்மா வட்டி கேடு வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா பெத்தகளை உனக்கு தான் எப்படி தீருமம்மா பெத்தகளை உனக்கு தான் எப்படி தீருமம்மா பாசத்தை கட்டியில் பாடலுமா பள்ளிய போடணுமா பாசத்தை கட்டியில் பாடணுமா சத்தியமா துப்புள் கொடி சொந்தம் தொட்டி கட்டியாராட்டி போன மரம் முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு ஊட்டி போன மரம் முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு ஊட்டி புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு நீரான சொல்லி தெரியுமா ஓடி சாவி முழங்கு ஈடாகுமா துப்புள் கொடி சொந்தே தொட்டி கட்டி ஆராட்டி தாயின் பெருமையை பாடி தகுதியான கழகத்தை செய்வதற்கு எம்பெருமான் சுந்தரி காவலம் சந்திக்கலாம் இல்ல இல்ல சொல்லு